அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடக ராசிக்கார நேயர்களே, டிசம்பர் மாத ராசி பலன். அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்துங்கிறது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடந்தே தீரும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பத்தி பார்ப்போம். முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த நவம்பர் மாதத்துல முடிஞ்சு டிசம்பர் பிறக்கிறதுல இருந்து டிசம்பர் முடிவு வரைக்கும் மாற்றம் ஏற்படுன்றத நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ராஜ யோகத்தை பெற்று வாழ்க்கையில ராஜாவா வாழ போறீங்க, ராணியா வாழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த செல்வ பிரச்சனைகளும் தீரப்போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. கடகராசிக்காரர்கள் ரொம்ப வருஷமா ரொம்ப மாதங்களா ஏன் பல வருடங்களா சொல்லணும்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி அந்த கடன் பிரச்சனைங்கிறது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. இவங்களுடைய ஓட்டம் அதிகரிக்குது, வேகம் அதிகரிச்சுட்டு தவிர அதனுடைய அந்த பகுதியை செல்வம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கல, கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு மனசுல வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் செல்வத்தோடைய பிரச்சனைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்வ பிரச்சனைகளை எப்படியாவது தீர்த்தரணும், செல்வ பிரச்சனைகள் இல்லாம வாழணும் அப்படின்றதுக்காக. ஆனா இத்தனை நாள் இத்தனை காலங்கள் ஓடியும் இவருடைய வாழ்க்கையில அந்த செல்வ பிரச்சனைங்கிறது தீர்ந்தப்படா இல்லை. மறுபடியும் செல்வ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. சரி, நாட்கள் போணுச்சு அப்படின்னா அனைத்தும் மாறிடும்னு நம்பினாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்கள் தான் கடந்து போகுதே தவிர செல்வ பிரச்சனை தீரவே இல்லை கடகராசினுடைய வாழ்க்கையில. அந்த அளவுக்கு செல்வத்தாளான விஷயங்கள மாற்றமும் நன்மைகள் நடக்க போகுது. சரி, இப்போ இனி வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இனி இவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி முழு பதிவுல இப்போ தெளிவாக பார்ப்போம். அதற்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கும்ல. அது என்ன, எப்படிப்பட்டது தான் நம்ம பார்ப்போம். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடுன்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சே தவிர இவங்க நினைச்ச மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. மறுபடியும் புது பிரச்சனைகள். ஆனா இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்துலலாம் உங்களுடைய வாழ்க்கையில புது பிரச்சனைகள் என்பது இருக்காதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே இருக்க போகுது. முக்கியமா அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஆபத்தாகவும் இருக்க போகுது. அது என்ன ஆபத்துன்றதை நான் சொல்றேன். அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா கெட்டதை பார்த்தா உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கவாச்சு செய்யும். அதாவது சொல்லணும்னா இந்த வாழ்க்கையில அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தொடக்க நாட்கள் அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்க நாட்கள்லேயே இவங்களுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுதுங்க. குடும்பத்தார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி சண்டைகளுக்கு உட்படுத்திடுவாங்க. இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நாள் போகட்டும், குடும்பத்தார்கள் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, இந்த தேவையில்லாத வரக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள்லாம் நீங்கிடும்ன்ற ஒரு நம்பிக்கைன்றது இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செஞ்சு தவிர மாற்றம் ஏற்படவே இல்லை. ஆனா இனி கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. டிசம்பர் ஆரம்பிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் அதாவது செல்வத்தாளான கஷ்டங்களா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளாகட்டும், அனைத்திற்குமே முழுமையான தீர்வு என்பது கிடைக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. எப்போது பார்த்தாலும் யாராவது இவங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே கோபம் வரும். ஏன் என்ன மட்டும் இப்படி குறை சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மட்டுமே எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா இருக்கா, நான் யாருக்கும் என்ன கெடுதல் செஞ்சேன்னு என்ன மட்டும் எல்லாரும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் குறை சொல்றீங்க, நான் யாருடைய வாழ்க்கையிலும் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கெடுக்கல, ஆனாலும் கூட என்னைய மட்டும் ஏன் குறை சொல்றீங்கன்ற ஒரு கோபம் என்பது அதிகமாகவே இருந்துச்சு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. இனி அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுன்றது முழுமையா இருக்க போகுதுங்க. எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் என்று பார்த்தா இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்ல மாதமா கூட சொல்லலாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த டிசம்பர் மாதத்துல தொடக்கத்திலே தீர்வாக போகுது, நீங்க போகுது, நல்லது நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிகப்படியான டென்ஷனா இருக்கட்டும் இல்ல ப்ரெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்பது அதிகமாகவே இருந்துச்சு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அந்த நிச்சயமா சொல்லணும்னா இனி வரக்கூடிய காலங்களில்
வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, உத்தியோகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகள் மலரப்போகுது, நன்மைகள் நடக்கப் போகுது. இனி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான பிரச்சனைகளும் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் தொழில்ல மாற்றம் ஏற்படும், நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தொழில்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க தொழிலுக்காக முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்பது எந்த ஒரு விதத்திலையும் நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லைங்க. மாறி மாறி துன்பங்கள் மட்டுமே தான் அதிகமா வந்துகிட்டே இருக்கே தவிர எந்த ஒரு விஷயமும் இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்துறது கிடையாது. இவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் தான் அதிகரிச்சதே தவிர மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில. இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது. நல்லாவே முன்னேற்றமும் மாற்றமும் நிகழப்போகுது இவங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாது இந்த ஒரு கடகராசினுடைய வாழ்க்கையில நமக்கான ஒரு உறவு இல்லையே, நமக்கு நம்ம நம்ம மேல ஒருத்தங்க பாசம் காமிக்கிறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு உறவு இல்லாம போச்சேன்னு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனியும் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா கடகராசினுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அந்த காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கைன்றது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறப்போகுது. இனியும் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இவங்க அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்குங்க. முழுக்க முழுக்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த துன்பங்களும் நீங்கி நன்மை நடக்க போகுது. நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தால் மட்டுமே போதுங்க. இந்த ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே இது தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும். இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க ரொம்பலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்னங்க தான் பிரச்சனை நடக்கும்னு சொன்னீங்களே, அது என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இப்ப நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக செல்வத்தாலான உதவிகளை அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கடகராசிக்காரர்கள். தனக்கு செல்வம் வேணுமோ வேணாமோ, மற்றவங்களுக்கு தேவைப்படுதா, இருந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் செல்வத்துக்காக நீங்க நிறைய நபர்கள்ட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கூட நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கான செல்வம்ன்றது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதற்காக நீங்க போராடி உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கீங்க. ஆனா மற்றவங்க கேட்கும் போது கொடுத்துட்டீங்களே, அந்த ஒரு விஷயத்தினால நீங்க ஏமாற்றத்தை தான் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமா பார்க்க போறீங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைன்றது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கானதாக தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா மற்றவங்களுக்கு உதவின்ற போது நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு தேவைப்படும் போது உங்ககிட்ட செல்வம் இல்லாமல் போயிடும். அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிரச்சனைக்காக தான் இருக்குது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க எவ்வளவுதான் மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சாலும், அன்பு வச்சாலும், அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சாலும் செல்வத்துக்காக அந்த செல்வம்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்காம வச்சிருப்பது நல்லதுங்க. நீங்க மற்றவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் தான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். ஏன்னா நீங்க செல்வத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலையே, அவங்க உண்மையாவே திருப்பி கொடுத்துருவாங்களா இல்ல கொடுக்காம போயிடுவாங்களான்ற பயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு செல்வத்தை கொடுக்காமல் இருப்பது இந்த கடகராசி செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. நீங்க செல்வத்தால பிரச்சனையில தான் அதிகமா சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்களில். அந்த ஒரு விஷயத்தை இவங்க தவிச்சுட்டாங்கன்னா அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் டிசம்பர் மாதத்துல எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.